ஸ்ரீ ரேவா காண்டம் 175ஆம் அத்தியாயம். கபில ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கபிலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார். நர்மதை நதியின் வடகரையில் பிருகு க்ஷேத்திரம் என்றழைக்கப்படும் பகுதியின் நடுவில் கபிலேஸ்வர தீர்த்தம் பாவங்களை அழிப்பது குறிப்பாக புகழ் பெற்றது. புராணத்தில் வாசுதேவர் பிரபஞ்சத்தின் அதிபதி, கபிலாச்சாரியார் அவதாரம் எடுத்தவர் என்று குறிப்பிடும் நித்திய இறைவன், சுதலம் என்ற பாதாளம் கீழ் உலகம் உள்ளது, அதற்கு கீழ் நிதலம் உள்ளது, இன்னும் கீழே கபஸ்திகம் உள்ளது, பின்னர் அதற்கு கீழ் அந்ததாமிஸ்ரம் உள்ளது. அங்கேதான் தொன்மையான பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் மாபெரும் 7வது பாதாள உலகம் உள்ளது. அவரே பிரம்மா, அவரே மகாதேவர், அவரே கருடமுத்திரை பதித்த இறைவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் அங்கே சுரர்கள், சித்தர்கள் மற்றும் பிரம்மத்தை விளக்குபவர்களால் போற்றப்பட்டு வீற்றிருக்கிறார். மகா அரசனே, பிரபஞ்சத்தின் குருவான கபிலாச்சாரியார் அங்கே தங்கி இருந்த பொழுது சகரனின் புத்திரர்கள் அவர் விழி முன்னே ஒரு கணத்தில் மாண்டனர். அவர்கள் சாம்பலாகி போனதை கண்ட முனிவரான கபிலாச்சாரியார் மிகுந்த துயருற்றார். தான் பாவம் செய்து விட்டதாக அவர் எண்ணினார். மனம் எல்லா புலன்களிலிருந்தும் விடுபட்டு எல்லா தொடர்புகளும் தவிர்க்கப்பட்ட நிலையில் தான் 60,000 பேரை அழித்தது முறையற்றது. செய்த ஒரு காரியத்தை செய்யாமல் போக முடியாது. ஆகையால் நான் எல்லா பாவங்களையும் அழிக்கும் கபில தீர்த்தத்திற்கு சென்று என் பாவங்களிலிருந்து விடுபடுவேன். அதன் பின்னர் சிறந்த முனிவரான கபிலாச்சாரியார் பாதாளத்தை விட்டு புறப்பட்டு நர்மதை நதிக்கரையில் குடியேறி ஒரு பெரும் தவம் மேற்கொண்டார். உலகியல் விஷயங்களில் மிகுந்த வெறுப்புற்று அவர் பல்வேறு வகையான விரதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், புனித நீராடல், தானம், ஜபம் போன்றவற்றின் மூலம் மாறாத ருத்ரனை வழிபட்டார். அங்கு தீர்த்தத்தில் புனித நீராடி பரமசிவனாரை வழிபடுபவர் 1000 பசுக்களை தானமாக அளித்த புண்ணியத்தை சந்தேகமின்றி பெறுவார். ஜேஷ்ட மாதத்தின் வளர்பிறையின் 14ஆம் நாளில் ஒருவர் அங்கு சமய முறைப்படி புனித நீராடி தகுதியான ஒரு பிராமணருக்கு அது சிறிதளவோ அல்லது பெருமளவோ பக்தியுடன் தானங்களை அளிக்க வேண்டும். இந்த பலன் நித்தியமானது என்று சிவபெருமானால் பரமபுருஷனால் கூறப்பட்டது. ஆணோ பெண்ணோ செவ்வாய்க்கிழமையுடன் வரும் 4ஆம் அல்லது 9ஆம் திதியில் புனித நீராட வேண்டும். பக்தியுடன் விரதம் இருக்க வேண்டும். 4ஆம் திதியானது சதுர்த்தி, 9ஆம் திதியானது நவமி. 7 பிறவிகளுக்கும் அவர் அல்லது அவள் மீண்டும் மீண்டும் பேரழகு, ஈடிணையற்ற செழிப்பு, இல்லற பேரின்பம் மற்றும் நல்ல சந்ததியை பெறுவார். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் புனித நீராடிய பின்னர் அரிசி உருண்டைகளை அர்ப்பணிக்க வேண்டும். பித்ருக்கள் 12 ஆண்டுகளுக்கு அவர் மீது மகிழ்ந்து ஸ்வர்க்கம் செல்கின்றனர். மகா அரசனே, எவரேனும் மிகுந்த பக்தியுடன் ஒளிமயமான ஒளியை அர்ப்பணித்தால் அவரது உடலின் மகிமை மிகவும் பெரிதாகிறது. தீர்த்தத்தில் இறக்கும் உயிரினங்களை பொறுத்தவரை அவர்கள் சிவனின் ஆலயத்திற்கு திரும்ப முடியாத பயணத்தை மேற்கொள்வார்கள். 175ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.